ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மகாவதார் பாபாஜி குழுவில் என்னை பேச அழைத்ததற்கு இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு, இந்த ஞானத்தை கொடுத்த பதஞ்சலி மகா முனிவருக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பதஞ்சலியின் அஷ்டாங்க மார்க்கம், புத்தர் யோக சூத்திரம், அதாவது 8 வழிப்பாதை, புத்தரோட 8 வழிப்பாதை மாதிரி பதஞ்சலியோடது 8 வழி அப்படின்றது. அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. இந்த இந்த இது இத்தனையும் நமக்கு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது பார்த்தோம். இதுல நம்ம பத்ரிஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, யம நியமத்தை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி முதல்ல தியானம் அப்படின்றது. தியானம்னா என்ன, ஒரு சிறிசு போன பகுதி ஒன்னோட ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். தியானம் அப்படின்னா நம்மளுடைய ஆனாபானாசதி தியானம். அந்த தியானத்தை நம்ம அந்த ஆசனம், ஃபர்ஸ்ட் நம்ம ஆசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசனம் அப்படின்னு சொன்னா நம்ம சுகஸ்திர ஆசனம், நல்ல தியானம் பண்ணும்பொழுது நல்ல ரிலாக்ஸ்டாக ஆசன ஜெயம் அப்படிங்கிறாரு. என்ன கேட்டா, அந்த ஆசனம் கரெக்டா உட்கார்றது கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டா உட்கார்ந்தாதான் நமக்கு அந்த பொசிஷன்ல கரெக்டா உட்காரும் பொழுது நமக்கு அந்த தியானம் அமையும். இல்லைன்னா ஆசனம் சரியா உட்கார்லன்னா நமக்கு எங்கேயாவது வலிகள் இருக்கும், அசைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஆசனம் என்பது சுகஸ்திர ஆசனம் அப்படின்றது. அது பிராணாயாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மந்திரங்கள் ஜபங்கள் எதுவுமே தேவையில்லை, மூச்சு பயிற்சி என்பதும் தேவையில்லை. நம்மளுடைய உள்ள போற மூச்சு, வெளியில வர்ற மூச்சு, இதை மட்டும் கவனிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய ஆனாபானசதி அப்படின்றது. சுவாசத்தை நிறுத்துவதோ கட்டுப்படுத்துவதோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறமா பிரத்யாகாரம் அப்படின்றது. பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இதுல உட்கார்ந்துட்டோம், ஆசனத்துல உட்கார்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்மள மூச்சை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு வெளியிருக்கும் நிகழ்வுகள் இல்லை, உள்ளிருக்கும் நிகழ்வுகளை நாம் காண வேண்டும். பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள நான் யார் அப்படின்ற ஒரு புரிதல். வெளி விவகாரங்களே நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். வெளி விவகாரங்கள் எல்லாம் உள்ளடக்கும் விஷயங்கள், அந்தர்முகம், அந்தர்மௌனம், இது எல்லாமே பார்ப்பது. அப்படிதான் பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அடுத்தது பதஞ்சலி சொல்றது என்ன, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்றாரு. ஏன்னா சித்தத்தில் இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எப்படி விருத்தி ஆகும் அப்படின்னா, யோகம். என்ன யோகம்னா, தியான யோகம் செய்யும் பொழுது நமக்கு அத்தனை விஷயங்களும் வெளியில் வரும். அந்த தியான யோகம் வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, விருத்தி அடையும். நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அழுக்குகள், தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் வெளிவரும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு பிரத்யாகாரம் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய தாரணா அப்படின்னு பார்த்தோம். தாரணானா என்ன அப்படின்னு கேட்டா, கவனம். கவனம்னா எதன் மேல் கவனம் அப்படின்னா, நம்ம அந்த பிரத்யாகாரத்தில் நமக்கு நம்ம தெரியும், 3ஆம் கண் அனுபவங்கள் தெரியும், அதுக்கப்புறம் கலர்ஸ் தெரியும், மகான்களோட தரிசனங்கள் கிடைக்கும், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். இது எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். தாரணா அப்படின்னு சொன்னா கவனம். என்ன என்ன எப்படி வருது, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு போக்கஸ் அப்படின்னு. தியானம் செய்யும் போது அந்த 3ஆம் கண் திறக்கும் பொழுது, அந்த ஆக்ஞா சக்கரம் இயங்கும் பொழுது, மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரக அநாகத விசித்தி ஆக்ஞா அப்படின்றது எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் போக வேண்டும். அதுதான் அதுல கவனம் படுத்த வேண்டும் அப்படின்றது பார்த்தோம். தாரணா, தாரணான்றது கவனம், போக்கஸ். அதுக்கு அடுத்ததுதான் ஆசனம். அது இப்ப நம்ம இன்னில இருந்து என்ன பார்க்க போறோம்னா, ஐந்தாவது என்னன்னு கேட்டா ஆசனம். தியானம் அப்படின்னா, தியானம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரல் டிராவல். என்னன்னு கேட்டா, சூட்சம சரீர யாத்திரை, தி பிளஸ் தியானம் அப்படின்னு கேட்டா, அப்படின்னா சூக்ஷம சரீர யாத்திரை. என்னன்னு கேட்டா, நமக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, பிரபஞ்சத்தில இருந்து. அப்ப தூங்கும் போது கிடைக்கும் அப்படின்போம். ஆனா நமக்கு அந்த தூக்கத்திலையும் நம்ம, ஆனா தியானத்துல என்னன்னு கேட்டா, சூட்சமமா நம்ம யாத்திரை, நம்ம சூட்சம சரீர யாத்திரை போகும்போது நமக்கு தியானம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சூட்சம சரீர உள்நடக்கும் பிரத்யாகாரத்தில் உள்நடக்கும் விஷயத்துடன் கவனத்துடன் இருக்கும் பொழுது சூக்ஷ்ம சரீரத்துல எனர்ஜி, அந்த ஆற்றல் நிறைய வரும். அப்ப என்ன சுற்றி சுற்றி வருமா என்னன்னு கேட்டா, நமக்கு நிறைய விஷயங்கள் அப்ப தெரியும். அந்த தியானத்துல தியானம் கரெக்டா செய்யும் பொழுது நமக்கு 3ஆம் கண் அனுபவங்கள், நிறைய மாஸ்டர்ஸோட அறிமுகங்கள், அதுக்கப்புறம் சூட்சம சரீர யாத்திரைனா என்ன,
இந்த மாதிரி விஷயங்கள் தியானத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டா, அடுத்தது சமாதி நிலை. தியானத்துக்கு அப்புறம் சமாதி அப்படின்றாரு. சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு சமாதி நிலை. தியானத்துக்கு அப்புறம் 8வது சமாதி நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, சமாதி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய சமாதானத்திற்கு பிறகு என்ன என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, தியானம் நிறைய ஞானம் வந்தாச்சு. அப்ப நமக்கு இறந்த பிறகு, முன்னாடி இறப்பு என்றால் ஒரு பயம் இருக்கும். ஆனால் சமாதி நிலையில் வந்ததுக்கு அப்புறம் என்ன, இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்ற ஒரு அந்த கேள்விகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னு கேட்டா, அந்த கேள்விகள் பயம் இல்லாமல் கேட்க வேண்டும் அப்படின்றது, பயமே தேவையில்லை அப்படின்றது, நாமே சென்று பார்க்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். தனிப்பட்ட அனுபவம் தான், இந்த தனிப்பட்ட அனுபவம் தான் தியான சாஸ்திரம் அப்படிங்கிறாரு. அதிகமான பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்தில் கிடைத்த அனுபவங்கள் மேல் அதிகமான கவனம், பிறகு கிடைக்கும் நிலையே சமாதி நிலை. பிரத்யாகாரத்துல நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் வந்ததோ அதன் மேல் கவனம் நம்ம வைத்திருக்கும் பொழுது நமக்கு கடைசியாக கிடைக்கும் நிலை சமாதி நிலை அப்படிங்கிறாரு. நிர்விகல்ப சமாதி நிலை. நிர்விகல்பன நோ டவுட், சந்தேகமே கிடையாது. நமக்கு சரி முடிஞ்சிருச்சு இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு ஞானம் எப்படின்னா சமாதி நிலையில் கிடைக்கும். எந்த சந்தேகமும் இல்லாமல். சில சந்தேகங்கள் நமக்கு என்ன ஆகும்னா தீர்ந்து இருக்கும், சில சந்தேகங்கள் தீர்ந்து இருக்காது. அதுதான் விகல்ப சமாதி அப்படின்றது. அப்போ என்னன்னு கேட்டா, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, முன்னாடி என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம், அழுவோம், ஐயோ எங்க அம்மா இல்லையே எனக்கு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த சமாதி நிலையில், நிர்விகல்ப சமாதி, சந்தேகம் இல்லாத ஒரு சமாதி நிலைக்கு வரும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா எங்க போயிருக்காங்க, ஏதோ ஒரு உலகத்துல இருக்காங்க, அவங்களுடைய உடல் தான் அழிந்தது, ஆன்மா அழிவதில்லை அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய கேள்விகளுக்கு என்ன வரும்னா நிறைய பதில்கள் கிடைக்கும். அப்போ என்ன சொல்றாரு அவருன்னு சொன்னா, இன்னொரு நிறைய நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், அதற்கான விடைகள் வரும். அந்த கேள்விகள் ஒரு ஞானத்துடனான ஒரு கேள்விகளாக இருக்கும். இதுதான் தியான யாத்திரை அப்படிங்கிறாரு. தியானம், ஆனந்த யாத்திரை, ஆரோக்கிய யாத்திரை, சத்திய யாத்திரை, இது எல்லாமே இந்த தியானம் சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். தியானம் இல்லாமல் ஆரோக்கியம், ஆனந்தம் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. வந்தா போல இருக்கும். எல்லாரும் நம்ம சொல்லுவோம், எல்லாருமா தியானம் பண்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனா நீங்க கேட்டு பாருங்களேன், ஏது நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் தவிர வேற யார்கிட்டயாவது அவங்க எல்லா விதத்திலயும் இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம். ஆனா நீங்க கேட்டு பாருங்க, எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ இருக்கேன், எப்படியோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், கான்பிடென்டா சொல்லுவோம், தியானம் பண்றேன் நானு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், ஒவ்வொரு விஷயங்கள் பயத்துல இருந்து வெளியில வந்தேன், நிறைய விஷயங்கள் நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தைரியமாக நம்ம சொல்லுவோம். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இந்த தியான யாத்திரை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேண்டும் அப்படின்றார் பத்ரிஜி. ஆனந்தம் வாழ்க்கையோட லட்சியம் ஆனந்தம். வாழ்க்கையோட ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்பது மகாபாகியம். ஆனந்தம் என்பது வாழ்க்கையின் லட்சியம், ஆரோக்கியம் என்பது மகாபாகியம். அப்ப இந்த நிர்விகல்ப சமாதி நிலை வந்தப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரம்ம ரிஷி ஆகிறார். இதுதான் நமக்கு அந்த சமாதி, சமாதி நிலையே பெரிய நிலை. அதுல சந்தேகம் இல்லாத சமாதி நிலை அடைந்தவுடன் அவன் பிரம்ம ரிஷி ஆகிறான். இதுக்கு உதாரணம் பிரத்யாகாரத்தில் நம்ம எல்லாருமே பிரம்ம ரிஷி ஆக முடியுமா அப்படின்னு சொன்னா, எந்தெந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பிரத்யாகாரத்தில், பிராணாயாமத்தில் இருக்கும் பொழுது வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்றோம், வேற எந்த விஷயங்களும் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, பிராணாயாமத்தில் இருக்கும் பொழுது ஒருவன் தியானி. அதுக்கப்புறம் அடுத்த நிலை, அவன் நிறைய நேரம் தியானம் பண்ணும்போது அவனுக்கு அனுபவங்கள் வருகிறதா. பிரதி ஆகாரம் அப்படின்னு சொன்னா, வெளியில் இருக்கும் விஷயங்கள் இல்லாமல் உள்முக பயணம், உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நான் யார் என்ற புரிதல், நான் ஒரு ஆன்மா, பார்ப்பவர்கள் எல்லாரும் ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பிரத்யாகாரம் நல்ல முறையில் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவன் யாருன்னா யோகி அப்படின்றாரு. தாரணத்தில் இருக்கும் பொழுது சரி, நமக்கு பிராணாயாமம் வந்தாச்சு, பிரத்யாகாரம் வந்தாச்சு, அப்ப அதன் மேல் நம் கவனம் செலுத்துகிறோமா? ஏன்னா எல்லாருக்குமே வரும். அப்ப என்ன நினைப்போம், ஏதோ வருது என்னவோ நினைச்சுப்போம். ஆனா நமக்கு அதுல வருதா,
அப்போ என்னன்னு கேட்டா பிரத்யாகாரத்தில் இருந்து தாரணா அப்படின்னா அதில் கவனம். என்னன்னு கேட்டா நமக்கு அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அந்த வர்ற அந்த மூன்றாம் கண் ஏன் வந்தது, நமக்கு அந்த கலர்கள் ஏன் வந்தது, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் காட்சி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு ஒரு கவனம் இருக்கும் பொழுது அவன் ரிஷி ஆகிறான். அப்போ தியானத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்டா ராஜ ரிஷி, எல்லாம் தியானத்தில் இருக்கும் பொழுது ராஜ ரிஷி ஆகிறான். சமாதானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சமாதி நிலையில் ஒருவன் ஆன பொழுது அவன் பிரம்ம ரிஷி ஆகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு பதஞ்சலி அப்படின்னு சொன்னா, சுண்டு விரல் தியானி, அவன் பீமன். மோதிர விரல் யோகி நகுலன், நடுவிரல் ரிஷி சகாதேவன், ஆள்காட்டி விரல் ராஜ ரிஷி அர்ஜுனன், கட்டை விரல் பிரம்ம ரிஷி தர்மர் அப்படின்றாங்க. எவ்வளவு அழகா உதாரணங்கள் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு நமக்கு. அதே மாதிரி தியானி யாருன்னா பீமன். என்னன்னு கேட்டா சுவாசத்தின் மேல் கவனம், எப்ப பாழுது தியான நிலையில் மட்டுமே இருப்பான். அதனால அவன் யோகி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நகுலன் யாரு அப்படின்னா குதிரை போல ஓடிக்கிட்டே இருப்பானா நகுலன். அப்போ பிரம்மாண்டமான பிராண சக்தியை அடைந்தவன். அதனால் அவன் யோகி ஆனவன். தாரணத்தில் அவன் பிரத்யாகாரத்தில் இருந்தே இருந்து கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் சகாதேவன் யாருன்னா கோ கிரியேட்டர், அவன் மூன்றாம் கண் அனுபவம் பெற்றவர், அதனால ரிஷி ஆகிறார். அதே மாதிரி அர்ஜுனர் அப்படின்னா கிருஷ்ணனை விட ஒரு படி கீழ் உள்ளவன், அதாவது ராஜ ரிஷி ஆனவன். தர்மர் யாருன்னா பிரம்ம ரிஷி ஆனவன். பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதியுடன் அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால் யம நியமங்கள் தான் அந்த மனிதனின் குணாதிசயம். இப்பதான் நம்ம அந்த முதல் இரண்டுக்கு வருகிறோம். யம நியம. யமம் அப்படின்னா என்னன்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், தன்னுடைய கொள்கைகள் மேல ஒரு கட்டுப்பாடு உடையவன். நியமம்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் டே டு டே லைஃப் எஃபர்ட், அந்த தினம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதுக்கு ஒரு முயற்சி எடுப்பவன் அப்படின்னா. அப்போ என்னன்னு கேட்டா குணம் எப்படி இருக்கும், அந்த நிலையில் இருப்பவனுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரம்மச்சரியம், அதாவது சமாதி நிலை அடைந்தவன் எப்பொழுதும் பிரம்மச்சாரி அப்படின்றாரு. அஸ்கலித பிரம்மச்சாரி. அப்ப என்னன்னு கேட்டா ஆத்மா, நான் ஒரு ஆத்மா என்ற நினைவு மட்டும்தான் அப்பொழுது இருக்கும். என்ன அதுக்கப்புறம் உடல் ரீதியாக இல்லை, எதுவுமே ஆத்ம ரீதியாக. அஸ்கலிதம் அப்படின்னா எப்பொழுதுமே உடல் மட்டும் இல்லை, நான் ஒரு ஆன்மா என்ற எண்ணம் இது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் யமம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுல. பிரம்மச்சரியம் ஒண்ணு, சத்தியம். சத்தியம்னா என்னன்னு கேட்டா அந்த நிலையில் இருக்கிறவருக்கு எது சொன்னாலும் பலிக்கும். மழை வரும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா மழை வருமா? யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு எத்தனை நிலைகள் இருக்கு. பேசுறது எல்லாமே ஒரு சத்திய வார்த்தைகள் தான் பேசுவான் அதுல இருக்கிறவன். அப்புறமா என்னன்னு கேட்டா ஆசிரேயம் அப்படின்னா என்ன கேட்டா ஆசையற்ற நிலை. என்ன ஆசையற்ற நிலைன்னா அவனுக்கு நம்ம பொதுவா அப்பா இது எனக்கு அவங்களுக்கு 2 வீடு இருக்குப்பா, நமக்கு ஒரு வீடு தான் இருக்கு, அவங்க கிட்ட 4 கார் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு கார் தான் இருக்கு, அவங்க நிறைய பசங்க நல்லா படிக்கிறாங்க, இப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். சாதாரணமாக எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஆனால் அந்த நிலையை தாண்டியவன் தான் ஆசிரேயம் அப்படின்றது ஆசையற்ற நிலை அப்படின்றது. அப்புறமா அடுத்த நிலை என்ன சொல்றாங்கன்னா அபரிக்கிரகம் அப்படின்றாங்க. என்ன அபரிக்கிரகம்னா என்னன்னு கேட்டா எதையுமே கை நீட்டி வாங்க மாட்டானா. எனக்கு பணம் கொடு, எனக்கு இது வேணும் கேட்க மாட்டானா. ஆனா என்னன்னு கேட்பாங்கன்னா நான் இது மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், சொசைட்டிக்காக கொடு, அன்னதானத்துக்கு கொடு, புத்தகங்கள் வாங்க பணம் கொடு, ஒரு புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்காக பணம் கேட்பவன் அபரிக்கிரகம். என்ன கேட்டா தனக்குன்னு எதுவுமே வேண்டாம், நான் சொசைட்டிக்கு பண்றேன், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பான். அடுத்தது அஹிம்சா அப்படின்னா அங்க ஹிம்சை இருக்காது. அடுத்த நிலைக்கு வருபவன் அங்க அஹிம்சை மட்டும்தான் இருக்கும். இந்த 5 கண்ட்ரோல் இந்த மேல ஆரம்ப நிலையிலேயே கண்டிப்பாக வராது. அதுக்குதான் அவர் யம நியமத்தை கடைசியில கொண்டு வந்தார். தியானம் பண்ணவனே வருமா அப்படின்னா வராது. அடுத்தடுத்த நிலை வரும்பொழுது தியான பயிற்சியால் சமாதி நிலைக்கு வந்தவுடன் என்ன ஆகும்னா யம நியமத்துல சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவானா. அந்த மாதிரி பயிற்சி செய்ய 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 நமக்கு அந்த குழந்தைக்கு இருக்கும் மனப்பக்குவம், அந்த ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது, எது பயம் கிடையாது குழந்தைக்கு. எந்த ஒரு நெருப்பை போய் தொட்டு பார்க்கும், அது சுடும் தெரியாது. அந்த மாதிரி பயமற்ற நிலையில இருப்போம். நியமத்திலும் என்ன ஆகும்னா அந்த குழந்தை போல அப்படின்னு அதுல நியமத்துல என்னென்ன வருதுன்னா சௌச்ச, தபக, சந்தோஷ, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானே அப்படிங்கிறாங்க.
சௌச்ச அப்படின்னா கிளீன்லினஸ். தபகனா என்ன பண்ணுவாங்க? தபகான்னு இருக்கிறவங்க தன்னுடைய உடல் தேவைகளை குறைத்து கொண்டு இன்னைக்கு கிடைக்குதா சாப்பிடுவான், இல்ல இது கிடைச்சாதான் நான் சாப்பிடுவேன், இந்த இடத்துலதான் தூங்குவேன், இவ்வளவு நேரம் தான் தூங்குவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். அது கண்டிப்பாக இருக்காது. அப்புறமா வந்து எங்கு வேண்டுமானாலும் தூங்குவான். தூக்கம், உணவு 2மே குறையும். கண்டிப்பாக 2மே குறையும். அப்புறம் ஸ்வாத்தியாய அப்படின்னு சொன்னா, அப்பொழுதுதான் அப்ப இந்த நிலையை தாண்டி தாண்டி வருபவர் தான் என்ன ஆவான்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு சுவாத்தியாயம் அப்படின்ற ஒரு விஷயமே கண்டிப்பாக புரியும். அப்போதான் அவன் படிக்க ஆரம்பிப்பான். ஆரம்ப நிலையிலேயே நம்ம சுவாத்தியாயம்னா படிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்ப படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து புரிதல் வரும். அப்பதான் என்ன ஆகும்? பகவத்கீதை அப்படி படிச்சா இப்ப வந்து புரிய ஆரம்பிக்கும். இல்ல கீதையில இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. இந்த புத்தகத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் எப்ப வரும்? அப்படின்னா, அந்த ஸ்வாத்தியாயன்ற விஷயத்துக்கு வரும்பொழுது தான் புரியும். தியானம் செய்யலன்னு சொன்னா எப்பயுமே எதுவுமே புரியாது. ஆத்ம ஞானம் இல்லைன்னா பகவத்கீதை மட்டுமல்ல, எதுவுமே நமக்கு கண்டிப்பாக புரியாது. தியானம்ன்றது என்ன சொல்றாரு பத்ரிஜின்னா, தியானம்ன்றது ஒரு பிரைமரி. ஸ்வாத்தியாயம் என்பது கடைசியில் அப்படின்றாரு. சந் அப்ப வந்து சௌச்ச அப்படின்னா கிளீன்லினஸ். நம்மளே சுத்தமா வச்சுக்கணும். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயுமே சுத்தம் அப்படின்றது ஒண்ணு. மனசு சுத்தம் வேண்டும் முதலில். மனம் சுத்தமாக இருக்கிறதா? நான் எல்லாம் அவுட்டர்ல உலகாய விஷயங்கள நான் சுத்தமா இருக்கேன். ஆனா இன்னர்ல நான் யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கேனா? யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கேனா? அந்த நிலை இல்லாமல் எதிலும் எதிலும் சுத்தம் இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். சந்தோஷம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷ நிலை. யார பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருப்பார்கள். சந்தோஷம் வந்து ஏன்னு கேட்டா, ஒரு சிலர் பார்ப்போம். நமக்கு வந்து ஐயோ! எவ்வளோ கஷ்டம் இல்ல. இங்க இங்க போய் இருக்கோம். ஆனா அதையும் ஒரு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அவங்க முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள் நம்ம தியான பயிற்சி இவ்வளோ விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம், நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம என்ஜாய் பண்ணி கஷ்டமே வந்தா கூட பெருசா காட்டிக்க மாட்டாங்க. அன்னைக்கு சாப்பாடே நல்லா இல்லாம நல்லா இருந்தது. இது இன்னைக்கு கிடைச்சது இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அதனால் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். தபக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தபக அப்படின்னு சொன்னா தேவைப்பட்டா சாப்பிடுவான், இல்லன்னா பட்டினி இருப்பான். அது எப்ப பாரு நமக்கு என்ன ஆகும்? சாப்பிட்டாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். சாப்பிடலன்னா நல்லா இருக்காது அப்படிலாம் நினைப்போம். சாப்பாடு என்பது கண்டிப்பாக தேவை. ஆனால் அது மட்டும் தானா அப்படின்னா இல்லை. அப்ப என்ன பண்ணுவான்னா, இருக்கா இன்னைக்கு நல்லா கிடைச்சுதா நல்லா சாப்பிடுவான். நாளைக்கு வெறும் தண்ணி தான் கிடைச்சுதா ஓகே. பரவால்ல. நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போறோம். நம்ம செய்ற மாரி இருக்காது. ஏதோ சுவைகள் இருக்கும், இருக்காது. ஆனா வந்து உட்கார்ந்துட்டு நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த மாரி இருக்கும். சுவாத்தியாய அப்படின்னு சொன்னா, எப்பயுமே வந்து ஒரு புரியும் புரியும். சுவாத்தியாயம்ன்னு சொன்னா அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் படிப்பது என்பது படித்தால் புரியக்கூடிய நிலை. புஸ்தகத்த வச்சுக்கிட்டு இருப்போம், படிச்சுக்கிட்டு இருப்போம். புரியுதா? புரியலையா? அப்படின்றது தெரியாது. அப்ப நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சுவாத்தியாயம் என்பது கவனம் அதன் மேல் இருக்க வேண்டும். அப்புறம் ஈஸ்வர பிரணிதான அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, அப்பொழுதுதான் நம்ம என்ன பார்ப்போம்? எல்லாரையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்ப்போம். எல்லாருமே கடவுள்மார்கள். அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அப்போ வந்து நல்ல மனம் வரும்பொழுதுதான் நமக்கு என்ன தெரியும்? உலகம் நல்ல விதமாக தெரியும். சமாதி நிலையை அடைந்தால் தான் இந்த தியானத்தில் சமாதி நிலையை அடையும் பொழுதுதான் ஈஸ்வர பிரணிதாம் எல்லாரும் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு புரிதல் எப்போ வரும்னா, அப்ப வந்து என்ன ஆகும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற புரிதல் வரும்பொழுது தொடர்ந்து ஒரு பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. திருப்பி, திருப்பி பத்திரிகை சொல்றது உட்கார்ந்துக்கோ, உட்காரு, உட்காரு, உட்காரும் பாரு எப்ப பாரு. கண்ண மூடிக்கோ, கண்ண மூடிக்கோன்னு. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அப்பொழுதுதான் இந்த மாரி செய்யும் பொழுதுதான் எல்லாரும் பிரம்ம ரிஷி ஆக முடியும். கண்டிப்பாக பிரம்ம ரிஷி நம்ம யார் இவங்க தான் ஆகணும், அவங்க தான் ஆகணும்ன்றது கிடையாது. எல்லாருமே பிரம்ம ரிஷி ஆக முடியும். இந்த பதஞ்சலி சூத்திரத்துல நம்ம முதல்ல வந்து என்ன 8 இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. இவ்வளோ விஷயங்கள். அப்ப அந்த யமம் நியமத்துல ஆரம்பத்திலேயே இருந்தா நமக்கு தேவைப்படாது. தியானம் தேவைப்படாது. அதுதான் வந்து கடைசியில கொண்டு வந்தார் பத்ரிஜி. ஏன்னா தியானம் வந்து சமாதிக்கு பிறகு தான் வந்து தரைய தர முன்னாடி வராது. ஆசனம்னா சுகஸ்திர ஆசனம்,
நல்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணி எது ஒண்ணுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு, ஐயோ! இவங்க செய்ய சொல்றாங்களே, இவங்க 3 மணி நேரம் செய்ய சொல்றாங்க. எப்பப்பா பண்றது? இவங்க இந்த நேரத்துல இப்படின்னு நம்ம சலிச்சுக்கிட்டே செய்யும்பொழுது என்ன ஆகும்? எதுவுமே சரியாக வராது. அப்போ வந்து நம்ம ஆசனம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசனத்துல நல்லா உட்கார்ந்து நம்ம பண்ணணும். 2வது பிரத்யாகாரம், பிராணாயாமம். பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி கிடையாது. மந்திரங்கள், ஜபங்கள் தேவையில்லை. மகான்கள், குருமார்களை யாருமே நினைக்க வேண்டாம். நம்மளுடைய சுவாசம் தான் குரு. உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு. சுவாசமே குரு, சுவாசமே கடவுள் அப்படின்றோம். ஏன்னா சுவாசம் தான் நமக்கு வந்து நம்ம இந்த சுவாசம் இருக்கிற வரை நாம் சிவம். சுவாசம் இல்லை என்றால் நாம் சவம். அப்போ அந்த சுவாசத்திற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளபடி உள்ளதை உள்ளபடி கவனிப்பதுதான் பிராணாயாமம். அப்படின்னாரு. அதுக்கு வந்து பிஎஸ்எஸ்எம்ல நம்ம அதுதான் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, சகல பிராணிகளுடன் நட்பு, ஒன்றாக இருப்பது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆளுமை திறம் வெளிப்படும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு புரிதல் வரும். அப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா நம்மளுடைய கால்கள் மூலம் 10% ஆற்றல் வெளியில் போகும். கைகள் மூலம் 10% ஆற்றல் வெளியில் போகும். கண்கள் மூலம் 80% ஆற்றல் வெளியேறும். அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா, சமப்படுத்த வேண்டும் அப்படின்னா, மூளையில் தோன்றும் எண்ணங்கள் மூலம் நிறைய சக்தி வெளியே போகும். அதையும் சமப்படுத்த வேண்டும். அதுதான் பதஞ்சலி சொல்றது யோகக சித்த விருத்தி நிரோதகா. தியான யோகம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த சித்தத்தில் இருக்கும் அழுக்குகள் எல்லாமே வெளியில் வரும். அப்போ வந்து எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம்? உலகாய விஷயங்கள், கணவன், மனைவி, உறவு இதையே கேட்டுக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் நமக்கு வந்து இல்ல, இது வேற, இது தேவை. ஆனால் அதற்கும் நாம் வந்து அதற்கும் முன்னாடி நமக்கு உள்பயணம் செய்ய வேண்டும். அப்படின்ற ஒரு புரிதல் எப்போ வரும்னா, அந்த பிரத்யாகாரத்தில் இருக்கும் பொழுதுதான் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்? நெறைய பிரத்யாகாரத்துல நெறைய கடவுள்கள் தெரிவார்கள். நெறைய கலர்ஸ் தெரியும். இந்த மாரி விஷயங்கள் சொல்லும் பொழுது, நம்ம கண்ண மூடி உட்கார்ந்திருந்தாலே போதும். சிவன் தெரிவார், விஷ்ணு தெரிவார். இது உண்மை இது எல்லாமே. ஆனா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியலன்னா தவறா? அப்படின்னா அதுவும் கிடையாது. கண்டிப்பாக எந்த ஆன்மாவிற்கு தேவையோ அந்த ஆன்மாவிற்கு கிடைக்கும். இல்லன்னு சொன்னா நமக்கு மாற்றங்கள் நமக்கு. நமக்கு வந்து 3ஆம் கண் அனுபவம் தான் வேணும் அப்படின்னு அது நிறைய பயிற்சி செய்ய வரும். ஆனால் எல்லாமே தெரியவில்லை என்றால் தவறு கிடையாது. இன்னொன்னு ஏன்னு கேட்டா, நமக்கு வந்து எந்த ஆன்மாவுக்கு தேவையோ அந்த ஆன்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொன்னு வந்து அதை விட என்னன்னு கேட்டா, மாற்றங்கள் வந்திருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பிஃபோர் மெடிடேஷன், ஆஃப்டர் மெடிடேஷன் செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்பொழுது நமக்கு மாற்றங்கள் தெரிகிறதா? நம்ம பேசுறத குறைச்சிருக்கிறோமா? நம்ம சைவமாக மாறி இருக்கிறோமா? நம்ம உடல் தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கோமா? ஏன்னா எப்ப பாரு உடம்பு உடம்புன்னு இந்த சுகத்திலேயே இருப்போம். அது இல்லாமல் நம்ம சர்வீஸ் பண்றோமா? சேவை. இந்த முக்கியமான ஒரு விஷயம் சேவை. ஏதாவது ஒரு சேவை. யாரால என்னென்ன முடியுமோ அதை செய்யலாம். சின்ன விஷயங்கள் கூட சேவைதான். பெருசா செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒரு மெசேஜ நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க ஒரு குரூப்புக்கு. அதுதான் என்னால முடியும்னா, அதுவும் ஒரு சேவை தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் சேவை செய்கிறோமா? இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து அந்த மாரி விஷயங்கள் செய்யும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறமா தாரண அப்படின்னா, பிரத்யாகார விஷயத்தில் நடக்கிற விஷயத்தின் மேல் கவனம். கவனம் செல்லும்பொழுது பூர்வ ஜென்ம கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் போக வேண்டும் என்ன விசுக்தி ஆக வேண்டும். விசுக்தி அப்ப என்னன்னு கேட்டா, மொத்த கர்மாவும் முடிஞ்ச பிறகுதான் அந்த 3ஆம் கண் திறப்பு என்பது என்படும். விசுக்தி அப்படின்னா டோட்டலா ஃபுல்லா எத்தனை ஜென்மம் ஏன்னு கேட்டா நம்ம தியானம் பண்ண உடனே எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா அதற்கு தியான சாதனை நிறைய போகவில்லை என்றால் கர்மா கழியவில்லை என்ற அர்த்தம். ஏன்னு கேட்டா எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியாது. திருதராஷ்டிரன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேக்குறாரு, எனக்கு ஏன் 100 குழந்தைங்களை சாகடிச்ச, எனக்கு ஏன் கண்ணை குருடாக்குனன்னு சொல்லும்போது, நீ வந்து 10 ஜென்மங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பறவைகள் இருந்த ஒரு கூட்டம் நீ வந்து மரத்தை அந்த காடையே எரிச்சிட்ட. அதனால அப்ப வந்து நீ வந்து அம்பு எய்தையில ஒரு மயிலோட கண்ணு போயிடுச்சு, அதான் உனக்கு கண்ணு இல்ல. சரி அதுக்கு ஏன் 10 ஜென்மாக்கள் என்னை இது பண்ணி வச்சு இப்ப சோகத்தை கொடுக்குறேன்னா, நீ 100 பிள்ளைகள் பிறப்பதற்கு நல்ல கர்மா பண்ணணும்ல. இந்த 10 ஜென்மாவா நல்ல கர்மாக்கள் பண்ண. அதனால வந்து அது ஆக மொத்தம் நீ பண்ண பாவ கர்மாக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அப்படின்னு அப்ப வந்து அதனால நமக்கு வந்து இப்ப என்னென்ன தியானம் பண்ண உடனே சரியாயிடுச்சான்னா,
நம்ம எத்தனை பாவங்கள் பண்ணமோ, எத்தனை எத்தனை ஆடுகள் சாப்பிட்டோமோ, இந்த ஜென்மால இல்லன்னா கூட போன ஜென்மால சாப்பிட்டுருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் அதற்கான பலன் தான் இப்போ நமக்கு வந்து. ஆனால் தியானம் செய்யும்பொழுது இந்த ஞானம் வந்த பிறகு ஏற்றுக்கொள்வோம். என்னன்னு கேட்டா, இல்லப்பா எனக்கு தலைய வலிக்குது. எனக்குன்னா சரி என்னவோ நான் தியானம் பண்றேன், எல்லாமே பண்றேன், புத்தகங்கள் வாசிக்கிறேன், சர்வீஸ் பண்றேன். ஆனாலும் ஏன் வருதுன்னா, என்ன ஜென்மால என்ன பண்ணனோ தெரியாது. ஓகே. நம்ம தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் வருதா? அக்செப்டன்ஸ் வருதா? அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அதனால வந்து என்ன கேட்டா, நிறைய பட்டினிகள், பிரச்சனைகள், வாய் பேச முடியாது. இது மாரி நெறைய விஷயங்கள் வரும். அப்போ வந்து நமக்கு வந்து அநாகதம், பாப விமோசனத்திற்கு பிறகு எல்லா பாவங்களும் போயாச்சு. நான் நெறைய தியானம் பண்ணியாச்சு. நெறைய சைவம் வந்து சைவம் ஆயாச்சு. சைவ பிரச்சாரம் பண்றேன். நெறைய சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்டின்னா, ஆக்ஞா சக்கரம் 3ஆம் கண் திறக்கும் அப்படின்னு. அப்ப நம்மளுடைய மூக்கே பிரமிட் வடிவம். அப்போ வந்து இந்த மூக்கில் நம்ம வந்து 3ஆம் கண் திறக்கும். பிரத்யாகாரத்தில் கிடைத்து அதன் மேல் கவனம் பார்ப்பதன் மூலம் உள்ளிருக்கும் விஷயத்துல கவனம். அதாவது அதுதான் தாரணா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தியானம் அப்படின்றது ஆஸ்ட்ரல் டிராவல், டீப்லெஸ் தியானம், சூக்ஷ்ம சரீர யாத்திரை. அந்த யாத்திரை போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு பயம் இல்லாமல் இருப்போம். முன்னாடி ஒரு இறப்பு என்ற பயம் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஏதோ ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு உலகங்கள் இருக்கு. அங்க போயிருப்பாங்க அவங்கெல்லாம். அங்க போய் என்ன பண்றாங்களோ, அவங்கவங்களுக்கான பாடங்கள் அங்க கத்துப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் பொழுது, இந்த சமாதி நிலை அப்படின்னு வரும். சமாதி நிலைன்னா நிர்விகல்ப சமாதி. நோ டவுட். ஏன்னு கேட்டா, நான் ஒரு ஆன்மான்றதுல கண்டிப்பா நான் ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற வரும்பொழுதுதான் என்ன ஆகுதும், நமக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு புரிதல் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யம நியமம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். அப்படி வரும்பொழுது இத்தனை விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு சந்தோஷம் வரும், நல்ல ஆரோக்கியம் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அப்போ வந்து அந்த சமாதி நிலையை அடைந்த பிறகு ஒருவன் என்ன ஆகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் பிரம்ம ரிஷி ஆகிறான் அப்படின்னு. நல்ல மனம் வரும்போது அந்த ஈஸ்வர பிரணிதானே, எல்லாரும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் பார்ப்போம். நானும் கடவுள், மற்றவர்களும் கடவுள். அவங்களும் அந்த நிலை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்மான்ற நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப கிரேட் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம கிரேட் இல்ல. ஒவ்வொருத்தரும் கிரேட் தான். அவங்க வேலைகளில், அவங்க சூழ்நிலைகளில், அவங்க ஞானத்தில் அத்தனை பேரும் என்னன்னு கேட்டா ஒரு மகத்தான ஒரு ஆன்மாக்கள். ஒவ்வொரு யூனிக் பர்சன், ஒவ்வொரு ஆள். நீங்க இந்த கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்கா சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன், உன்னதமான ஆன்மாக்கள். இப்படி நம்ம ஞானம் வந்த பிறகு அவன் கண்டிப்பாக பிரம்ம ரிஷி ஆகிறார். அப்ப வந்து இதான் பதஞ்சலி சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் இது நம்ம செய்ய 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 நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய கவனம் முழுக்க இதுலயே இருக்கும்ப்பா. இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுதா அடுத்தது என்ன நம்ம கத்துக்கலாம்? இந்த புக் படிச்சோமா, அத 4 பேர்கிட்ட சொன்னோமா? அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. எத்தனை மாற்றங்கள் நம்முள் நாம் காணலாம். இன்னொன்னு இதுதான் நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போகப் போகிறோம். நம்ம என்ன நினைச்சுப்போம், தனியா நான் யாரும் இல்லைன்னா அப்ப தனியா இருக்கேன் அப்படிமா. தனியாக இல்லை, நான் என்னுடன் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. தனிமை அப்படின்பொழுது நிறைய டைம் இருக்கும். அப்ப நிறைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லியிருக்க மாரி அத்தனை ஞானங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நன்றி. பொறுமையா கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ ம். மச்.